டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th பிஸ்னஸ் மேக்ஸில் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லி ஒவ்வொரு 2 மார்க் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்க்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே மேட்ரிக்ஸ், அதனுடைய டிரான்ஸ்போஸ். வேர் ஏஐஜேனா என்ன? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஏஐஜேங்கிறது ஏ மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ இது ஃபார்முலா. எல்லா சமயமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளவு தெளிவாக கரெக்டாக பண்ண முடியுமோ சொல்யூஷனை கொண்டு வரணும். ஸோ வித்தவுட் ஃபார்முலா இன்றைக்கி எப்படி இந்த சம்மை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 1, 4. இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? அட்ஜ் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னல் எது அப்படின்னா, ஸோ இது மெயின் டயக்னல். இந்த எலமெண்ட்ஸ் 2, 4 இருக்கு இல்லையா, இது மெயின் டயக்னல். ஸோ மீதி உள்ள எலமெண்ட்ஸ் 1, 3 வந்து சப் டயக்னல். மெயின் டயக்னலை இடம் மாத்திரம், இன்டர்சேஞ்ச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டயக்னல். சப் டயக்னலோட எலமெண்ட்ஸுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அவ்வளோதான். ஒரு இந்த சம்மை வந்து ஒரு 1 செகண்டில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கி. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. ஸோ இன்னொரு முறை பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அட்ஜ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டர்சேஞ்ச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டயக்னல் அண்ட் சேஞ்ச் த சைன் ஆஃப் த சப் டயக்னல். அவ்வளவுதான். தேங்க்யூ.